ஹாய் ஃபேமிலி, குட் ஈவினிங். ஸோ இன்னியோட ஸ்நாக்ஸ் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சீஸி கார்ன் கனாப்பே பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்கிறேன். பாதி கார்ன் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசா. அதுக்கேற்ற மாதிரி மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் எக்லெஸ் மயோனைஸ், பிளாக் சீஸ். நீங்கள் வந்து சீஸ் நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ நான் துருவி போட போகிறதுனால நான் பிளாக் சீஸ் எடுத்துருக்கேன். ஃபைனலாக கெனப்பே எடுத்துருக்கேன். இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மார்க்கெட்டில் வாங்கினேன். 40 ருபீஸு. மொத்தம் 10-15 பீஸ் இருக்குது. இது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பாயில் பண்ண கார்ன் எடுத்துக்கலாம். இதோட பொடிசா துருவி வச்சு வெங்காயம், தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதோட இது நீங்கள் வேணும்னா குக்கும்பரு, கேப்சிகம் கூட போட்டுக்கலாம். பட் எனக்கு இப்போ வீட்டில் அவைலபிளாக இல்லை. வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணுறேன். ஸோ இது சிம்பிளாக இருந்தால் உங்கள் வீட்டில் என்ன அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை வச்சு பண்ணலாம். ஃபைனல் மயோனைஸ். இதில் க்ரீன் சட்னி கூட போடலாம். பட் என்னென்னா க்ரீன் சட்னி விட்டால் பாப்பா சாப்பிட மாட்டான், கொஞ்சம் காரமாக இருக்குன்னு சாப்பிட மாட்டா. ஸோ அதனால நான் க்ரீன் சட்னி இன்றைக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் பெரியவங்களுக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் இதில் நீங்கள் க்ரீன் சட்னி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. நான் கார்னில் உப்பு போட்டு வேக விட்டதுனால நான் எக்ஸ்ட்ரா உப்பு போடலை. உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. பார்த்தீங்களா, மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து சைடில் வச்சுக்கிட்டு ஸோ இப்போ இந்த கெனப்பை எல்லாம் பிளேட்டில் ஒன்று அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ண கார்ன் இருக்குது பார்த்தீங்களா, அது கரெக்டாக ஒரு ஸ்பூன் ஸ்டஃப் பண்ணி உள்ளே வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து சீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா துருவி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் இதுக்கப்புறம் இப்படியே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் இந்த சீஸ் மெல்ட் ஆகுற வரைக்கும் 2 செகண்ட்ஸ் அடுப்பில் வச்சு எடுத்துக்க போகிறேன். பிகாஸ் வந்து பாப்பா அப்படியே கொடுத்தா சீஸ் பண்ணி தனியாக சாப்பிட்றதா சீஸ் மெல்ட் பண்ணி தான் கொடுப்பேன். நீங்கள் உங்கள் குழந்தைங்க நீங்கள் அப்படியே கொடுக்கலாம், இல்லை ஓம் பொடி கூட மேலே தூவி கொடுக்கலாம். ஸோ உங்கள் விஷ். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.